Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 5th sum பார்க்கலாம். From the following particulars of Vellore Recreation Club, prepare receipts and payments account for the year ended 31st March 2017. So particularsல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த sumல நம்ம receipts and payments account தான் போட போறோம். Opening cash balance as on 1/4/2016 3000 rupees. Opening bank balance as on 1/4/2016 12,000 rupees. ஸோ கேஷ் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் வெல்லூர் ரெக்ரியேஷன் கிளப் receipts and payments account for the year ended 31st March 2017. debtor creditor receipts payments rupees எல்லாமே போட மறக்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 3000 rupees இன்னொரு காலம்ல போடுங்க. கேஷ் அட் பேங்க் 12,000 rupees இன்னொரு காலம்ல போடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 15,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் 11,000 rupees. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம பே பண்ணிருப்போம். அதனால இதை நம்ம பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல போடணும். ஸோ பேமெண்ட் சைட்ல, அதாவது கிரெடிட் சைட்ல பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் 11,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட் 11,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அமௌண்ட் நம்ம பே பண்ணிருப்போம். இதையும் நம்ம பேமெண்ட் சைட்ல தான் போடணும். பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட் 11,000 rupees போட்டாச்சு. டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பெவிலியன் 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டொனேஷன் ரிசீவ்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் சைட்ல போடணும். ஸோ டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பெவிலியன் 8,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ் 1,500 rupees. ஸோ ஓல்டு டென்னிஸ் பால்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணா நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஓகேவா, அதனால நம்ம இதை ரெசிப்ட் சைட்ல போடணும். டு சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ் 1,500 rupees ரெசிப்ட் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் பாட் 500 rupees. பாட் அப்படின்னு என்னது, வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம காசு வந்து கொடுத்துருப்போம், பே பண்ணிருப்போம். அப்போ இதை பேமெண்ட் சைட்ல போடணும். பை நியூஸ் பேப்பர்ஸ் பாட் 500 rupees போட்டாச்சு பேமெண்ட் சைட்ல. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 4,500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னது, நம்ம பே பண்ணிருப்போம். இதையும் நம்ம பேமெண்ட்ல போடணும். பை டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 4,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் 20,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் மூலியமா உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் வந்தது, அதாவது ரிசீவ் பண்ணது 20,000 rupees. அப்ப நம்ம இதை ரெசிப்ட் சைட்ல போடணும். டூ ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் 20,000 rupees போட்டாச்சு ரெசிப்ட் சைட்ல. அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ் 1,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை ரெசிப்ட் சைட்ல போடணும். டூ அட்மிஷன் ஃபீஸ் 1,000 rupees போட்டாச்சு ரெசிப்ட் சைட்ல. நெக்ஸ்ட் முனிசிபல் டாக்ஸஸ் 22,000 rupees. ஸோ முனிசிபல் டாக்ஸஸ் நம்ம பே பண்ணிருக்கோம், அதனால இதை நம்ம பேமெண்ட் சைட்ல போடணும். பை முனிசிபல் டாக்ஸஸ் 22,000 rupees பேமெண்ட் சைட்ல போட்டாச்சு. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ 2,000 rupees. ஸோ சேரிட்டி ஷோக்காக சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஆகிருக்கு 2,000 rupees. ஓகேவா, இது எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுனால நம்ம பே பண்ணிருப்போம் இல்லையா, அதனால இதை பேமெண்ட் சைட்ல போடணும். பை எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ 2,000 rupees போட்டாச்சு பேமெண்ட் சைட்ல. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் 18,000 rupees. ஸோ டென்னிஸ் கோர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னா என்னது, புதுசா கட்டியிருக்காங்க. ஓகேவா, அப்ப அதுக்கு செலவாகி இருக்கும், பே பண்ணிருப்பாங்க 18,000 rupees. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் சைட்ல போடணும். பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் 18,000 rupees போட்டாச்சு பேமெண்ட் சைட்ல. நெக்ஸ்ட் ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ 2,500 rupees. ஸோ சேரிட்டி ஷோ வந்து ஒன்று நடத்திருக்காங்க, அதுல இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆனது 2,500 rupees. ஓகேவா, டூ ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ 2,500 rupees ரெசிப்ட் சைட்ல போட்டாச்சு, பிகாஸ் இது வந்து ரெசிப்ட்ஸ் தான். சரியா, நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன்ல இதை போடணும், கேஷ் இன் ஹேண்ட்ல போடணும். எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கேஷ் அட் பேங்க்ல இருக்கும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பை பேலன்ஸ் கேரிட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு போட்டு 8,000 rupees அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. ஸோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் சைட்ல தான் நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கு. சரியா, ரெசிப்ட்ல நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியா வந்திருக்கு, பேமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஸோ வரவை விட செலவு அதிகமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு பேங்க்ல அமௌண்ட் வந்து ஓவர் டிராஃப்ட்ல இருக்கும். ஓகேவா, பேமெண்ட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 92,000 rupees வருது. அண்ட் ரெசிப்ட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 48,000 rupees வருது. ஓகேவா, ஸோ இந்த 92,000ல இருந்து 48,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 44,000 rupees இருக்கும். இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்.
ஸோ இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.